சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது அடுத்த நிகழ்வாக பார்க்க இருப்பது 9ஆம் திருமுறையில் இசை கருவிகள் என்ற தலைப்பு. திருவிசைப்பா. இசைப்பா என்று சொன்னால் இசை கருவிகள் இல்லாமல் இருக்குமா? எப்படிப்பட்ட கருவிகள் அங்கே இருக்கின்றது? இதனுடைய பயனாக்கம் இதை எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவதற்காக முனைவர் சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் நம் மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல. பல பொழிவுகளை பலவித கண்ணோட்டத்தில் நமக்கு நம்மளோடு இந்த 9ஆம் திருமுறையில பகிர்ந்து வருகின்றார்கள். அம்மாவுடைய பணி அப்படின்னு பார்த்தா உதவி பேராசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பிஷப் பாக்கியம் ஆரோக்கியசாமி கல்வியியல் கல்லூரியில புதுக்கோட்டை மாவட்டத்துல. அம்மா நிறைய கருத்தரங்குகள்ல பங்கெடுத்திருக்கின்றார்கள். மாநிலம் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகள்ல கட்டுரையாளராகவும் பொழிவாளராகவும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பெற்ற விருது அப்படின்னா மிகச் சிறப்பான விருதாக சொல்ல வேண்டியது நம்ம கல்வியியல் பல்கலைக்கழகத்துல இருந்து கிடைத்த சிறந்த ஆசிரியருக்கான விருது. அம்மா அவர்கள் மிக அழகாக எளிமையாக நமக்கு எடுத்துச் சொல்லும் இந்த 9ஆம் திருமுறையில அடுத்த பொழிவாக நாம் கேட்டு இன்புற இருப்பது 9ஆம் திருமுறையில் இசைக்கருவிகள் என்ற தலைப்பில். வாங்க இசைக்கருவிகளை பத்தி கேட்டு ரசிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடலும் சிவமயம் உயிரும் சிவமயம் உலகம் சிவமயம் சிவ சிவமே. கடலும் சிவமயம் காற்றும் சிவமயம் வானும் சிவமயம் சிவ சிவமே. நீரும் சிவமயம் நெருப்பும் சிவமயம் நிறமும் சிவமயம் சிவ சிவமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இணையவழி தொடர் நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் திருமுறையில் இசை கருவிகள் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒன்றாக கலந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இசை அப்படின்னு சொல்லலாம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 64 கலைகளுமே முக்கியமானது. அதில் இசை அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கலையாக நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இசை அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இசைவிப்பது, தன்மயப்படுத்துவது அப்படின்னு சொல்லி நம்ம இசையை சொல்லலாம். ஏன் கலை அப்படின்னு சொன்னாலே, ஏன்னா இசை அப்படிங்கிறது ஒரு வகையான கலை தான். அப்ப அந்த கலை, இசை கலை அப்படிங்கிறது என்னன்னா அந்த உள்ளத்து உணர்ச்சிகளை அழகுற வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இசைக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்கக்கூடியவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள வண்ணம் நம்ம இனிய ஓசையோடு கூடிய சொற்களால் புலப்படுத்துவத நம்ம என்ன சொல்லலாம்னா இசை அப்படின்னு சொல்லலாம். இந்த இசை என்ன அப்படின்னு சொன்னா ஒத்து, நரம்பு, பண், தாளம், சொல், பொருள் முதலியன எல்லாம் இசைந்த ஒரு இசைப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இசை அப்படிங்கிற சொல்லானது எதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம் இந்த நூல்கள்ல எல்லாமே இசை பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த இசை அப்படிங்கிறது அது எழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி 7 இடங்களை சொல்றாங்க. அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குரல், சுத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் அப்படின்னு சொல்லி அந்த இசை எழக்கூடிய இடங்களாக 7 இடங்களை சொல்றாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இசைக்கலையில வல்லவர்களாக இருந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாணர் அப்படின்னு சொன்னாலே அவங்க யாரு அப்படின்னு சொன்னா பிறரை புகழ்ந்து பாடக்கூடியவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பாணர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இசை பாடல்களை பாடி
புரவலர்களிடமிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொன்னையும் பொருளையும் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. இந்த செய்தியை எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிலப்பதிகாரத்துல இந்திரவிழா ஊரெடுத்த காதை அப்படிங்கிற ஒரு காதையின் மூலமாக இந்த செய்திய பாணர்கள் வந்து பாடல் பாடி புரவலர்களிட்ட பொன்னையும் பொருளையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொருநராற்று படையில ஒரு செய்தியை சொல்றாங்க. இசையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, வெப்பம் மிகுந்த அந்த பாலை நிலத்துல வாழக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த வழியில போகக்கூடியவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா துன்புறுத்துவாங்க. துன்புறுத்தி அவங்க கிட்ட இருந்த பொருள்களை எல்லாம் திருடுவதற்காக முயற்சி செய்யறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆறலை கள்வர்கள் கூட என்ன பண்றாங்களாம், அந்த இசை வந்து ஒலிக்கும் பொழுது அவங்களுடைய தொழில் அந்த திருடக்கூடிய அந்த தொழிலை மறந்து இசையை வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, ஆறலை கள்வர் படைவிட அருளின் மறுதலை பெயர்க்கும் மறுவின் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறநராற்று படை அப்படிங்கிற நூல்ல அந்த இசை பற்றிய செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பழங்காலத்துல அதே நேரத்துல ஏன்னா இசை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து இசை கருவிகள் அப்படிங்கிறதும் தேவைப்படும். இசை கருவிகளோட அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொன்னா இன்னும் அது சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதனால பல வகையான இசை கருவிகள்லாம் இருந்திருக்கு. அந்த இசை கருவிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதை என்னென்ன கருவிகளா வகைப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்று கருவி அப்படின்னு சொல்லி இத வந்து ஒரு 5 வகையாக வகைப்படுத்துறாங்க. அதுல தோல் கருவி அப்படின்னா அப்ப எதையெல்லாம் தோல் கருவின்னு சொல்றாங்கன்னா பேரிகை, உடுக்கை, மத்தளம், பதலை, குடமுழா, தன்னுமை, முழவு அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் எதுல சொல்றாங்கன்னா தோல் கருவிகள் அப்படிங்கறதுல வகைப்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துளை கருவி. அப்ப துளை கருவி அப்படிங்கும் பொழுது புல்லாங்குழல், கொன்றையன் தீங்குழல், ஆம்பலம் தீங்குழல், முள்ளையன் தீங்குழல் அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா துளை கருவிகள்ல வகைப்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நரம்பு கருவி. அப்ப நரம்பு கருவியில எதையெல்லாம் சொல்றாங்கன்னா பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ், ஆதியாழ் அப்படிங்கறத இதை எல்லாத்தையும் வந்து நரம்பு கருவிகள்ல வகைப்படுத்துறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வெண்கலத்தில் செய்யப்பட்ட அந்த தாளங்களை வந்து கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து வாய்ப்பாட்டு கருவியாக அமைவது என்ன அப்படின்னு சொன்னா மிடற்று கருவி அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிடறு அப்படின்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா தொண்டை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இசை கருவிகளினின்று தோன்றிய அந்த இசை பாடல்கள் வந்து மிடற்று பாடல்களோடு கலந்து இசைத்தன அப்படிங்கிற செய்தியை எதுல சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை வரிகள்ல சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா குரல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்றிசைத்து மந்திரிகை அப்படின்னு சொல்லி இந்த அரங்கேற்று காதையில இசை பற்றிய செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சிலப்பதிகாரத்திலேயே காவிரி பூம்பட்டினத்துல மருவூர் பாக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பாணர்கள் வந்து அமர்வதற்காக அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்களா இருக்கைகளை வந்து அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா பழங்காலத்திலேயே இசை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த இசை அறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா துணை கருவி வாசிப்போர், தோற்கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர் அப்படின்னு சொல்லி இவங்களையே வந்து பல வகை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல தோன்றிய அடியவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்களா இன்னிசையால தமிழை வந்து பரப்பி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்காங்க. அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இசை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதன் மூலமாக இசை கருவிகளின் மூலமாகவும் இசை வந்து பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது மக்களினுடைய அந்த உள்ளத்தில் ஊறக்கூடிய உணர்ச்சிகளை மட்டும் வெளியிட்டு அந்த இசை வந்து என்ன பண்ணுச்சா வெளியிட்டு வந்த அந்த இசை அதே நேரத்துல அகப்பாட்டாக மட்டும் இருந்த இசை
தெய்வத்தை பற்றிய கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு உரியதாக ஆயிற்று. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல மக்களினுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு, அதே மாதிரி தலைவன் தலைவி இந்த நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் இசை இருந்துச்சு. பிறகு என்ன பண்ணுச்சா, தெய்வத்தை நம்ம வணங்குவதற்கும் அந்த இசை அப்படிங்கிறது தோன்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடியவர்கள் தான் அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை ஒரு தெய்வீக இசையாக மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திய சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, காதல் உணர்வை மட்டுமே விளக்கிய அந்த இசை என்ன பண்ணுது, கடவுள் உணர்வையும் விளக்கக்கூடிய இசையாக அது மாறியது அப்படிங்கிறதையும் நம்மளும் பார்க்க முடியுது. சில இடங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முன்னோர் கண்ட முறையையும் விடாது. ஆரம்ப காலத்துல மக்களுக்கு மட்டும் பயன்பட்ட அந்த இசை, அத மட்டும் விடாம, தம்மை தலைவியாகவும், இறைவனை தலைவனாகவும் கொண்டு அடியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னிசை பாடி மகிழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா தூது விடுவாங்க. தூது விடும் பொழுது வண்ட தூது விடுவாங்க, கிளிய தூது விடுவாங்க, தமிழ தூது விடுவாங்க, தென்றல தூது விடுவாங்க. இது மாரி தூது விடக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய சொல்லுவோம். அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கிளிய தூது விட்டிருப்பாங்க. அதாவது அழகர் கிள்ளை விடு தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு சிற்றிலக்கியங்கள்ல. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கிளிய தூதாக அனுப்புவாங்க. அது யாருக்கு யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா, மதுரை சொக்கநாதருக்கு சொக்கநாதரை தலைவனாகவும், அதை பாடிய புலவர் தன்னை தலைவியாகவும் கற்பனை செய்து ஒரு பாடல பாடியிருப்பாங்க. இப்ப இதையெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அடியவர்கள் இசையால் பாடியிருப்பதற்கு சான்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பாடல்களை எல்லாம் நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞானசம்பந்தர், தாண்டக வேந்தர், திருநாவுக்கரசர், தம்பிரான் தோழராகிய அந்த சுந்தரமூர்த்தி நாயனார், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடவுளை என்ன பண்றாங்கன்னா, இன்னிசையால் பாடி மகிழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி எண்ணற்ற தேவார திருப்பதிகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இத ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்றது அப்பரினுடைய அருள்வாக்கு இறைவன்ட்ட சொல்றாரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏழிசை சூழல் புக்கு இறைவன் இசை தமிழுக்கு ஆட்பட்டான் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் தமது திருக்கோவையார்ல பாடுகிறார். அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சைவ திருமுறைகள்ல தேவாரம் ஓதுவதாலும், அந்த ஓதுவதை கேட்பதாலும் நம்மளுடைய வினை ஒழியும், துயர் நீங்கும் அப்படிங்கிறதெல்லாம் சம்பந்தரும், சுந்தரரும் அவங்களுடைய பதிகங்களின் இறுதியில இதை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேவாரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தமிழ் வேதம் என தேவாரத்தை நம்ம போற்றுகிறோம். அதனாலதான் என்ன பண்றாங்க, தொன்று தொட்டு அந்த உற்சவ காலங்களில் எல்லாம் வேதம் ஓதி வருவதுடன் தேவாரம் ஓதி வருவதும் வழக்கமாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த இசையை நம்ம என்ன பண்றோம், இசை கருவிகளை பயன்படுத்தி பாடும் பொழுது மேலும் அந்த இசை அப்படிங்கிறது நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது நம்மளே இருக்கோம், இறைவனை நம்மளா வழிபடுவதற்கும் பாடல் பாடி வழிபடுவதற்கும் நிறைந்த வேறுபாடுகள் இருக்கு. நம்ம பாடல் பாடி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது என்னது, ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சிவபெருமான் 9ஆம் திருமுறை நாயகன் லிங்க வடிவில அவதரிக்க கூடியவர். அதனால அவரை பற்றி இசையோடு ஒரு பாடலை பாடிட்டு நம்ம அடுத்த செய்திகளை பார்க்கலாம். பிரம்ம முராரி சுரார்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபித்தலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்சிதலிங்கம் காமதகம் கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வ சுகந்தி சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் கனக மகாமணி பூசிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தச உசு யக்ன விநாசனலிங்கம்
தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜஹார சுசோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். தேவகனார்சித சேவிதலிங்கம் பாவய பக்தி பிரவேசகலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்கம் சர்வசமுத்பவகாரணலிங்கம் அஷ்டதரித்ர விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சிரவண புஷ்ப சதார்சிதலிங்கம் பராத்பரம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இதுபோல் நாம் இறைவனை இசையால் பாடி வணங்கினோம் என்றால் நம்மளுடைய மனதிற்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும். இதை விட நம்ம இசை கருவிகளை இசைத்து நம்ம பாடணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு இன்னும் அது சிறப்பு சேர்ப்பதாக இருக்கும். அதே நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுவரை இசை எப்படியெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் இருந்துச்சு ஆரம்பத்துல அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இசை கருவிகள் என்னென்ன வகையான இசை கருவிகளை பயன்படுத்தி நம்ம பாடலை பாடுகிறோம் அப்படிங்கிறதுனால என்னென்ன இசை கருவிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சில இசை கருவிகளை பற்றிய செய்திகளை பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம பதிகத்திற்குள் போகலாம். இசை கருவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இசை கருவிகளை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இதுல நம்ம ஒவ்வொரு கருவிகளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இசை கருவிகள் அப்படின்னு சொன்னாலே அந்த இசையை இனிமையாக்குவதற்கு துணை செய்யக்கூடியவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இசை கருவிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்தெந்த இடங்கள்லாம் இசை கருவிகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சமய சடங்குகளா இருக்கட்டும், திருவிழாக்களா இருக்கட்டும் போன்ற பல நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பலவிதமான இசை கருவிகளை பயன்படுத்துறோம். அந்த இசை கருவிகள் அப்படிங்கிறது குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்குமே பயன்படுபவை என்று பல நிலைகள்ல அந்த இசை கருவிகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த இசை கருவிகளை இசைத்து பாடுபவர்களை தான் பாணர் அப்படின்னு சொல்றாங்க. இத எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா புறநானூறு அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு சொல்லி அந்த புறநானூற்று பாடல்ல இசை கருவிகளை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்னென்ன இசை கருவிகளை எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடுக்கை அப்படிங்கிறது அந்த தோல் கருவி அப்படிங்கிற வகைகள்ல வரக்கூடியதுதான் உடுக்கை. நம்ம சொல்லுவோம் சிவபெருமான் கையில வச்சிருப்பாருல உடுக்கை அப்படிங்கிறது. அதுதான் அந்த உடுக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த உடுக்கை அப்படின்னா அதை என்ன சொல்றாங்கன்னா இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்லி அந்த உடுக்கையை சொல்றாங்க. இதனுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பித்தளையால் ஆனது இதனுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வாய்ப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆட்டு தோலால் பொருத்தப்பட்டதுதான் இதனுடைய வாய்ப்பகுதி அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த உடுக்கை அப்படிங்கும்போது இருபுறம் இருக்கும்ல, அதான் சொல்றாங்க. இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில கோர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவற்றின் மீது என்ன பண்ணுவாங்களா ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத வலது வாயின் மீதுதான் அடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வப்போது இடையின் மீதுள்ள அந்த நாடாவை அமுக்குவர். அப்ப என்ன பண்ணும் பெரிய உடுக்கையை பெரிய அந்த உடுக்கையை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தவண்டை அப்படின்னு சொல்றாங்க. சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னு சொல்றாங்க. தில்லையில நடனமாடக்கூடிய அந்த நடராசரினுடைய கைகளுள் ஒன்றில் இதனை இந்த உடுக்கையை நம்ம காணலாம்.
அதே நேரத்துல இந்த உடுக்கை எப்ப பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா இறை வழிபாட்டின் பொழுதும் அந்த குறி சொல்லும் பொழுதும் இந்த உடுக்கை அப்படிங்கிற இசை கருவியானது இசைக்கப்படுகிறது. இத வந்து எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தர் தேவாரம் அப்படிங்கிறதுல தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படிங்கிறதுல செய்தியா சொல்லியிருக்காங்க. அடுத்த இசைக்கருவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழல். குழல் அப்படிங்கிறது அது என்ன வகையான கருவி? அது ஒரு காற்று கருவி. ஏன்னா இது வந்து என்னன்னா காடுகளில் வளரக்கூடிய அந்த மூங்கில்களில் வந்து வண்டுகள் என்ன பண்ணுதான்? வண்டுகள் வந்து துளையிடுது. அவற்றின் வழியாக காற்றுகள் வீசும் பொழுது அந்த துளையின் வழியாக காற்று போறதுனால அதிலிருந்து ஒரு இசை அப்படிங்கிறது எழக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அமைத்து கொண்டவைதான் என்ன சொல்றாங்க குழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழல்களை வேங்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னவா சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இந்த குழல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மூங்கில் மட்டுமின்றி என்ன பண்ணலாமா சந்தனம், செங்காலி, கருங்காலி இந்த மரங்களாலும் இந்த குழல்கள் வந்து செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்ற பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு இசைக்கருவியை பார்த்தோம்னா என்னன்னா கொம்பு அப்படிங்கறதான் அடுத்த இசைக்கருவி. இது வந்து ஒரு வகையான காற்று கருவி. ஏன்னா மனிதர்கள் வந்து தொடக்க காலத்துல இறந்த மாடுகளினுடைய கொம்புகளை பயன்படுத்தி தான் ஒலி எழுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பிற்காலத்தில் கொம்பு அப்படிங்கிற ஒரு இசை கருவிக்கு அடிப்படையாயிற்று அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த காலத்துல என்ன அப்படின்னு சொன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் அந்த கொம்புகள் வந்து செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து வேடர்கள் என்ன பண்றாங்கன்னா வேட்டைக்கு போகும் பொழுது இந்த கருவியை வந்து ஊதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கழனி மேடுகள்ல காவல் புரிபவர்களும் இத வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஊது கொம்பு, எக்காளம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இந்த வகையான கொம்புகள்லாம் இக்காலத்துல எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா திருவிழா காலங்கள்ல அந்த திருவிழாவில தெய்வங்களை வந்து ஏற்றி போகக்கூடிய அந்த ஊர்வலங்களின் போது இசைக்கப்படக்கூடியதாக இந்த கொம்பு கருவிகள் தற்காலத்தில் பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சங்கு அப்படிங்கிற கருவி. சங்கு அப்படிங்கிறது ஒரு வகையான காற்று கருவிதான். ஏன்னா இது வந்து ஒரு சங்குங்கிறது ஒரு இயற்கையான கருவி. ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து கடலில் இருந்து எடுக்கப்படுவதுதான் சங்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து வளமாக அந்த சுழிந்து இருக்கக்கூடிய சங்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சங்கினுடைய ஒலியை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சங்கநாதம் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியங்களில் இதனை என்ன சொல்றாங்கன்னா பணிலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுள்ளனர். அதே மாதிரி கோயில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் பொழுதும் சங்கு முழங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா திருப்பாவை அப்படிங்கிற நூல்ல சொல்லும் பொழுது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவை அப்படிங்கிற நூல்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாளரா. இது என்ன வகை அப்படின்னு சொன்னா ஒரு கஞ்ச கருவி வகை. இது என்ன அப்படின்னு சொன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படக்கூடியதுதான் சாளரா அப்படிங்கிற கருவி. இதன் உட்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உட்புறம் வந்து குவிந்து இருக்கும். இதனை வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கு ஏற்ப இசைப்பர். இதனை என்ன சொல்றாங்கன்னா பாண்டில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கோயில்ல கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான இசை கருவியாகும். இத வந்து இக்காலத்துல எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஜால்ரா அப்படின்னு சொல்றோம் இந்த சாளரா அப்படிங்கிற இசை கருவிய. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேகண்டி. சேகண்டி அப்படிங்கிறது என்னது ஒரு வகையான கஞ்ச கருவி. இது வந்து என்னன்னா ஒரு வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்ததுதான் சேகண்டின்னு சொல்றோம். இத வந்து என்ன பண்ணலாம்னா குச்சியால தட்டலாம் இல்ல அப்படின்னு சொன்னா இரும்பு துண்டாலோ
கொட்டி ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கருவிதான் சேகண்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்னன்னா தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படக்கூடியது இந்த சேகண்டி அப்படின்னு சொல்றது. இத வந்து சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை வந்து கோயில் வழிபாட்டின் போது பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திமிலை அப்படிங்கிற ஒரு தோல் கருவி. திமிலை அப்படிங்கிறது என்னன்னா பலாமரத்தினால செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவியை தான் என்ன சொல்றாங்கன்னா திமிலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மணற் கடிகார வடிவத்தில இந்த கருவி வந்து அமைந்திருக்கும். இதனை வந்து என்ன சொல்றாங்கன்னா பாணி அப்படிங்கிற பெயராலையும் திமிலை அப்படிங்கிற கருவியை சொல்றாங்க. இத பற்றிய செய்தி எந்த நூல்ல அப்படின்னு சொன்னா பெரிய புராணம் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. சங்கொடு தாரை காலம் களங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பறை. பறை அப்படிங்கிறது ஒரு வகையான தோல் கருவி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா விலங்கு தோலால இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் என்னன்னா பறை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்துல செய்திகளை தெரிவிக்க அந்த கோட்பறையை வந்து முழக்கினர் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பகைவர்களினுடைய ஆணிரையை கவர செல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆகோட்பறை அப்படிங்கிறத முழக்குவார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த காலத்துல இது வந்து என்னன்னா தப்பு அப்படிங்கிற பெயர்ல இது வந்து வழங்கப்படுகிறது. இதனை வந்து முழக்கிக் கொண்டு ஆடக்கூடிய ஆட்டத்தை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தப்பாட்டம் அப்படிங்கிறத அந்த செய்தியை வந்து நம்ம சொல்றோம். அடுத்த கருவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மத்தளம் அப்படின்னு சொல்றாங்க. மத்து அப்படிங்கிறது என்ன ஒரு ஓசையினுடைய பெயர் அப்படின்னு சொல்றான். அதாவது இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் வந்து அடிப்படைதான். அடிப்படை வந்து தளம் அப்படின்னு சொல்றாங்க. அததான் மத்து பிளஸ் தளம் மத்தளம் அப்படின்னு சொல்லி இது வந்து மத்தளம் ஆகிற்று அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் வந்து மத்தளம் பற்றிய செய்தியை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மத்தளத்தினுடைய நடுப்பகுதி வந்து என்ன சொல்றாங்கன்னா நடுப்பகுதி பெருத்தும் அந்த கடைப்பகுதி வந்து சிறுத்தும் காணப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதனுடைய வாய்ப்பகுதி வந்து வளையங்களில் காணப்படக்கூடிய அந்த வாய்ப்பகுதியோடு வளையங்களில் காணப்படக்கூடிய அந்த தோல் வந்து இழுத்து கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மத்தளம் அப்படிங்கிறது 2 கைகளாலும் இசைக்கப்படுவது இந்த மத்தளம். ஆகவேதான் இதனை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முதற் கருவி அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசை கலைஞர்களுக்குள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நாச்சியார் திருமொழியில என்ன சொல்றாங்கன்னா மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் அப்படிங்கிற செய்தியின் மூலமாக இந்த மத்தளம் இருந்ததை நம்மளால உணர முடியுது. அடுத்து என்ன செய்தி அப்படின்னு சொன்னா யாழ். யாழ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வகையான நரம்பு கருவிதான் யாழ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேட்டுவர் என்ன பண்ணுவாங்கன்னா இறுக கட்டிய தங்களுடைய வில் நாணில் இருந்து எழும் ஓசையை வந்து அவங்க வந்து உணர்ந்தாங்களாம். அப்ப அந்த வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினார்கள். உருவாக்கி இதன் அடிப்படையில உருவான இந்த கருவியை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா யாழ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாழ் என்ன பண்ணுவாங்க பேரியாழ் செங்கோட்டு யாழ் அப்படிங்கிறது மிக பழமையானது. யாழ் வகைகள்ல மிக பழமையானது. அந்த யாழினுடைய வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வேறுபடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ் அப்படின்னு சொல்றாங்க. 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது வந்து மகரயாழ் அப்படின்னு சொல்றாங்க. 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ் அப்படின்னு சொல்லிட்டு யாழின் வடிவமே என்னவா மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த உள்ள கருவி என்னன்னா வீணை. வீணை அப்படிங்கிறது ஒரு வகையான நரம்பு கருவி. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவிதான் வீணையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னவா 7 நரம்புகளை கொண்டது வீணை அப்படின்னு சொல்லிட்டு இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரல்களால் அந்த கம்பிகளை மீட்டியும் என்ன பண்றாங்க இசை எழுப்பக்கூடியதுதான் வீணை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய குடம் தண்டு முதலிய பாகங்கள் வந்து பெருக்கி அனுப்புகின்றன.
பரிவாதினி என்னும் வீணை வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்த்த செய்திகள் அனைத்துமே என்ன அப்படின்னு சொன்னா இசை கருவிகள். அப்ப இந்த இசை கருவிகள் அனைத்தும் இந்த இசையின் மூலமா, ஏன்னா ஒரு இசை வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கிய கருவியாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இசை கருவிகள். இசை கருவிகளோடு அந்த இசை வெளிப்படும் போதுதான் அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுடைய 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களில் வந்து என்னென்ன வகையான இசை கருவிகள், இப்ப நம்ம பார்த்த இசை கருவிகள் அனைத்தும் நிறைய பாடல்களில் காணப்படுகின்றது. அப்ப அந்த பாடல்களில் என்னென்ன இசை கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது பற்றிய செய்திகளை அடுத்து நாம் காணலாம். அதில் முதல் பாடலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழல் ஒலி, யாழ் ஒலி, கூத்தொலி, ஏத்தொலி, எங்கும் குழாம் பெருகி, விளவொலி விண்ணளவும் சென்று விம்மி, மிகு திருவாரூரின் மலவிடையார்க்கு வழி வழி ஆளாய், மணஞ்சை குடி பிறந்த பல வடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த வேங்குழலினுடைய இசை என்ன பண்ணுதான், அந்த வேங்குழலினுடைய இசை வந்து வேங்குழலின் இசை, யாழின் இசை, கூத்தாடுதலின் ஓசை. கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க, குதித்து ஆடுதல நம்ம வந்து கூத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இசை கருவிகளினுடைய இசை அதோடு சேர்த்து கூத்து ஆடுகின்ற அந்த கூத்தினுடைய ஓசை. அடுத்து பார்த்தோம்னா துதித்தலின் ஓசை. இதெல்லாம் என்ன பண்ணுதா, கூட்டமாக பெருகி திருவிழா நகரில் நிகழ்த்தப்படும் ஓசையோடு கூடி வானத்தளவும் சென்று பெருகி மிகுகின்ற திருவாரூரில் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது விளவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில். விளவொலி அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க, இறைவனது சிறப்பு நாளிற்குரிய ஓசைகள். இறைவனுக்கு வந்து சிறப்பு நாள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், திருவிழா நாட்களை வந்து சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொல்றோம். அததான் சொல்றாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுதான், விண்ணளவும் சென்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுது, ஒலிக்குது. இசை கருவிகளின் மூலமாக இசையானது ஒலிக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட திருவாரூரில் இளைய காளையை வாகனமாக உடைய சிவபெருமானுக்கு பரம்பரையாக அடிமையாய் அத்தகைய குடும்பங்களுக்கு உள்ளேயே திருமணம் செய்து கொள்ளுகின்ற அடியவர் குடும்பங்களில் பிறந்த பல அடியாரோடும் கூடி எம்பெருமான் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோமாக. அதாவது சேந்தனார் வந்து கோயில் அப்படிங்கிறதுல இறைவனை வந்து வாழ்த்துவாரு. அந்த மாதிரி வாழ்த்தக்கூடிய இந்த பாடலை என்ன சொல்றாருன்னா இசை கருவிகளை பத்தி சொல்றாரு. ஏன்னா இதுல வந்து வேங்குழலின் இசை இருக்கு, யாழினுடைய இசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை கருவிகள் பற்றிய செய்திகளை இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த பாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கருவூர் தேவர் வந்து திருவிடைமருதூர் அப்படிங்கிறதுல பாடல் சொல்லியிருக்காரு. ஒருங்கிரு கண்ணின் எண்ணில் புன் மாக்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்து ஓர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தென கலந்துணர் கருவூர் தருங்கரும்பு அணைய தீந்தமிழ் மாலை தடம்பொழில் மருதையால் உதிப்ப வருங்கருங்கண்டத்து அண்ட வானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது திருவிடைமருதூரினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, ஏன்னா சிவபெருமான் தங்கி இருந்த இடமாக திருவிடைமருதூரை சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தங்கி இருக்கின்ற அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது இந்த பாடலின் வழி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இரவு நேரத்துல நம்ம தூங்கும் பொழுது சொல்லுவோம், எந்த ஒரு உணர்வற்ற நிலை, ஏன்னா நம்மளுடைய தூக்க நிலை அப்படிங்கிறது ஒரு உணர்வற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அததான் இவர் சொல்றாரு. எண்ணற்ற மெய்யுணர்வு இல்லாத மக்கள் வந்து என்ன பண்றாங்களா, இரு கண்களும் ஒரு சேர மூடி உறங்கும் இருள் செறிந்த பெரிய அந்த நடு இரவுல என்ன பண்ணிருக்காங்க, விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுடைய கண்களில் மாத்திரம் சிவந்த சுடரின் வெளிச்சம் கலந்தார் போல இறைவனுடைய திருவருளில் கலந்து மெய்மையை உணர்ந்த அந்த கருவூர் தேவர் வழங்கக்கூடிய அந்த கரும்பு போன்ற இனிய தமிழ் மாலையை என்ன பண்றாங்கன்னா பெரிய சோலைகள்ல மருதையால் ஒளியோடு பாட அதனை கேட்க வரும் நீலகண்டனாகிய பல அண்டங்களில் உள்ள தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான சிவபெருமான்
உகந்தருளியுள்ள இடம்தான் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் வந்து இருக்கக்கூடிய இடம் திருவிடை மருதூர். அப்படிப்பட்ட அந்த திருவிடை மருதூர்ல என்ன பண்றாங்களாம், சோலைகளில் வந்து மருதயாழ் ஒலியோடு என்ன பண்றாங்க, பாடல் பாடுறாங்க. அப்ப யாழ் அப்படிங்கிறது இந்த பாடல்ல அந்த மருதயாழ் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கருவூர் தேவர் வந்து தஞ்சை ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. வாலி போதத்து அருகுபாய் விடயம் வரிசையின் விலங்களின் அடுத்த சூழலம் பளிங்கின் பாசலர் ஆதி சுடர்விடு மண்டலம் பொலிய கால் கமலும் மாளிகை மகளிர் கங்குள்வாய் கெழும யாழொலி சிலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வடவாற்று நீரின் அலைகளில் பரவிய பொருள்கள் என்ன பண்ணுதான், அந்த அலைகளில் பரவியுள்ள பொருள்கள் வந்து அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வரிசையாக விளங்கும் தோற்றமாகிய பச்சிலையோடு கூடிய அந்த மலர்கள் வந்து எப்படி இலை வந்து பச்சிலையா இருக்கு, அதுல மலர்கள் வந்து பல நிறங்களில் பூத்து குலுங்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த பச்சிலையோடு கூடிய மலர் முதலியவற்றின் உருவத்தை பொருந்திய வட்டம் தஞ்சை நகரை சுற்றிலுமே எப்படி இருக்கா, அந்த பச்சிலையும் பூவும் ஒளிமயமாக தீட்டப்பட்ட அந்த பளிங்கு சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தஞ்சை நகர் முழுவதுமே பச்சிலையோடு கூடிய அந்த பூவையும் சேர்த்து தீட்டப்பட்ட ஓவியம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா தஞ்சை ஓவியம் அப்படிங்கிறது சிறப்பானது. அது போல தோற்றமளிக்கவும் கரிய அகில் புகை மனம் வீசும் மாளிகைகளில் உள்ள மகளிர் என்ன பண்றாங்கன்னா, அந்த தஞ்சை நகரில் உள்ள மகளிர்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய விரல்களால் யாழ் மீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, அது யாருக்காக அந்த யாழை வந்து மீட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, தஞ்சையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்காக யாழை வந்து ஒலிக்கிறாங்க, தஞ்சையில் உள்ள மகளிர் வந்து ஒலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து என்ன இசைக்கருவியை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, யாழ் அப்படிங்கிற இசைக்கருவி வந்து இந்த பாடலின் மூலமாக யாழ் என்ற இசைக்கருவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கருவூர் தேவர் வந்து திருப்புவனம் அப்படிங்கிறதுல ஒரு பாடல்ல அடுத்த இசைக்கருவிகளை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, கரைக்கடல் ஒளியின் தமருகத்து அறையில் கையினிற் கட்டிய கயிற்றால் இருதலை ஒரு நாள் இயங்க வந்தொரு நாள் இருந்திடா எங்கள் கண் முகப்பே விரித்திகள் விளவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போது அவிழ்ந்த குறிசடை உகுக்கும் ஆவண வீதி கோயில் கொண்டாயே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க, விரிவாக நடத்தக்கூடியதுதான் திருவிழாக்கள். திருவிழா எங்க பார்த்தாலும் இசை பாடல்களினுடைய முழக்கம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி விரிவாக அந்த நிகழ்த்தப்படுகின்ற திருவிழாவிலே தன் பின்னே வருகின்ற அடியார்களினுடைய பாடல்களை கேட்கக்கூடிய விருப்பத்தால் எம்பெருமான் என்ன பண்றாரு, அந்த சிவபெருமான் தன்னுடைய அந்த திருமுடியை வந்து அப்படியே அசைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த திருமுடியை அசைக்கும் பொழுது அந்த முடியில இருந்து பூக்கள்லாம் என்ன பண்ணுதாம், மிகுதியாக விழுகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து என்னென்ன பூக்கள்லாம் விழுகுது அப்படின்னு சொன்னா, கொன்றை மலர், ஆத்தி மலர், பேரரும்பு, முல்லை மலர் போன்ற மலர்கள் எல்லாம் அந்த சிவபெருமானினுடைய அந்த அவிழ்த்து விடப்படுகின்ற சடைமுடியில் இருந்து பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த திருப்பூவனத்தின் உள்ள அந்த கடை தெருக்களை எல்லாம் அப்படியே நிரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த திருப்பூவனத்தில் கோயில் கொண்டுள்ள அந்த ஈசனே அந்த ஒலிக்கின்ற கடல் ஒளி போல என்ன பண்ணுதான், ஒலிக்கின்ற கடல் ஒளி போல அந்த சிவபெருமானினுடைய கைகளில் என்ன வச்சிருக்காருன்னா உடுக்கை அப்படிங்கிறத வச்சிருக்காரு. உடுக்கையின் அறைக்கும் உன் கைக்குமாக கட்டப்பட்டுள்ள கயிற்றினால் அதன் இரு பக்கமும் ஒரு நாளே சென்று தாக்கி ஒளியை எழுப்ப வந்து ஒரு நாள் எங்கள் கண்களின் முன்னே காட்சி வழங்குவாயாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்ப இதுல வந்து என்ன செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உடுக்கை சிவபெருமானினுடைய அந்த சிவபெருமானினுடைய கையில வைத்திருக்கிறது உடுக்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தமருகம் அப்படின்னு சொன்னா அது வந்து உடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவபெருமானினுடைய கைகளில் இருக்கக்கூடிய
உடுக்கை பற்றிய செய்திகள் வந்து இந்த பாடல்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கருவூர் தேவருடைய அந்த கருவூர் தேவர் தான் திரைலோக்கிய சுந்தரம் அப்படிங்கிற அந்த இதுல சொல்றாரு. சரிந் சரிந்த துகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த குழல் இளந்தெரிவை இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு இறங்காய் எம் பெருமானே முறிந்த நடை மடந்தையர்த்தம் முழங்கொழியும் வளங்கொழியும் திருந்து விளவு அணி கோடை திரைலோக்கிய சுந்தரனே அப்படிங்கறத சொல்றாரு. இது என்ன பாடல் அப்படின்னா இது ஒரு செவிலி கூற்று பாடல் சொல்லுவோம். அதாவது அகம் பற்றிய செய்திகள் வரும் பொழுது தலைவன் தலைவி வரும் பொழுது தலைவிக்கு வந்து நற்றாய் இருப்பாங்க, செவிலித்தாய் இருப்பாங்க. செவிலித்தாய் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து வளர்க்கக்கூடிய தாய் நம்ம வந்து செவிலித்தாய் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாடல் வந்து ஒரு செவிலி கூற்று பாடலாக இருக்கு. அத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எம் பெருமானே அசைந்த நடையினை உடைய அந்த பெண்கள் வந்து நடக்கும் பொழுதே அதை என்ன சொல்றாங்க அதை வந்து ஒரு ஒளி போல சொல்றாங்க. அசைந்த நடையினை உடைய பெண்கள் ஒலிக்கும் ஒளியும் மத்தளம் முதலிய இசை கருவிகள் தருகின்ற ஓசையும் திருத்தமாய் உள்ள விழாக்கள் அழகு செய்கின்ற கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பெண்கள் நடக்கும்போது ஒரு ஒளி வருது. அது இல்லாம மத்தளம் முதலிய இசை கருவிகள் தருகின்ற ஓசையும் அதே நேரத்துல அந்த திருவிழாக்கள்ல வந்து எழக்கூடிய அந்த ஓசையையும் செய்கின்ற கோடை திரைலோக்கிய சுந்தரனே இவ்விளம்பெண் தன் ஆடை நெகிழ்ந்து இடை தளர்ந்து குழல் அவிழ்ந்து இருக்கும் தன்மையை ஒரு நாளாவது உன் திரு கண்களால் கண்டு இவள் திறத்து இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவிலித்தாய் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கு. அப்படிப்பட்ட நீ இந்த இடத்துல இருக்கின்ற திரைலோக்கிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானே அதாவது உன்னையே நினைத்து என்னுடைய பெண்ணானவள் ஆடை நெகிழ்கிறாள் இடை தளர்கிறாள் அவர்களுடைய குரல் ஒளி கூட வெளியில வர முடியல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அவளை நீ உன்னுடைய கண்ணை திறந்து இவளுக்கு சிறிதாவது இரக்கம் காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இங்க வந்து மத்தளம் அப்படிங்கிற இசை கருவியை கையாண்டிருக்காங்க. இந்த பாடல்ல மத்தளம் அப்படிங்கிற இசை கருவி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடலும் இதேதான் கருவூர் தேவர் பாடியதுதான் அந்த திரைலோக்கிய சுந்தரம் அப்படிங்கிறதுல அரும்பேதை அருள் புரியாது ஒளிந்தாய் நின் அவிர் சடைமேல் நிரம்பாத பிறை தூவும் நெருப்பொடு நின் கையிலி யாழ் நரம்பாலும் உயிர் ஈர்ந்தாய் நளிர் புரிசை குளிர் வனம்பா திறம்போது சொறிகோடை திரைலோக்கிய சுந்தரனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அகழி நீரால் அதாவது அகழி நீரால் குளிர்ச்சி பொருந்திய மதில்களை அடுத்த குளிர்ந்த சோலைகளில் பாதிரி மரங்கள் பூக்களை சொரியும் கோடை திரைலோக்கிய சுந்தரனே இப்பெருதற்கரிய பெண்ணுக்கு நீ அருள் புரியாது விட்டுவிட்டாய். உன்னுடைய விளங்குகின்ற சடையின் மேல் உள்ள பிறை சொருகின்ற நெருப்பினாலும் உன் கையில் உள்ள யாழ் நரம்பின் ஒளியாலும் இப்பெண்ணினுடைய உயிரை உடம்பில் இருந்து பிரித்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கு அழகோ அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் எனது செவிலி கூற்று பாடல் தான். செவிலி தாய் வந்து நம்மளுடைய சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க இப்படியெல்லாம் நீ வந்து குளிர்ச்சி பொருந்திய இடத்துல பாதிரி மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல நீ இருக்க. அப்படிப்பட்ட நீ வந்து என்ன பண்ற இப்பெண்ணுக்கு வந்து நீ வந்து எந்த ஒரு அருளும் புரியாமல் விட்டுவிட்டாய். உன்னுடைய சடையின் மேல இருக்கக்கூடிய அந்த பிறையினால் சொரியக்கூடிய அந்த நெருப்பினாலும் உன் கையில நீ வந்து யாழ் வச்சிருக்க அந்த யாழினுடைய நரம்பின் ஒளியாலும் இருக்கக்கூடிய நீ இருக்க. ஆனா அப்படி இருந்து என்ன பண்ற இப்பெண்ணினுடைய உயிரை உடம்பில் இருந்து பிரித்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கே அழகோ. அதாவது நீ வந்து என்னுடைய பெண்ணை வந்து கண் திறந்து அவளுக்கு வந்து அருள் புரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு செவிலி தாயானவள் சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க யாழ் அப்படிங்கிற இசை கருவியை வந்து நீங்க வச்சு யாழ் என்ற இசை கருவி இந்த இடத்துல கையாள பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடலின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாது நீ நினைவது எவரையாம் உடையது எவர்களும் யாவையும் தானாய் பாதுகை மழலை சிலம்பொடு புகுந்தன் பனிமலர் கண்ணுள் நின்று அகலான் கேதகை நிழலை குறுகென மருவி கெண்டைகள் வெறுவு கீழ் கோட்டூர்
மாதவன் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் புகுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இதுல என்ன பண்ணுதான் அந்த தாழை பூவினுடைய நிழலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, மீன் கொத்தி பறவை அப்படின்னு சொல்லிட்டு தவறா மனதுல நினைத்து கொண்டு அந்த கெண்டை மீன்கள் அஞ்சுகின்ற கீழ்கோட்டூரில் மேம்பட்ட தவத்தை உடையவனாய் மணியம்பலத்துள் நின்றாடும் வலியவன். வலியவன் யாருன்னா நம்மளுடைய ஈசன் வலியவன். எல்லா உயர்திணை பொருள்களும் எல்லா அக்ரிணை பொருள்களும் தானே ஆகி பாதுகையுடனும் இனிய ஓசையை எழுப்பும் சிலம்பினோடும் புகுந்து என்னுடைய குளிர்ந்த மலர் போன்ற கண்களில் நின்று நீங்கானாய் என் மனதுள் புகுந்து விட்டான். அவனை அன்றி வேறு எவரை யாம் உறவாக நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று வரைவு பற்றி நீ யாது கருதுகின்றாய் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிலம்பு சிலம்பு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது ஒரு கருவி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து கருவூர் தேவர் பாடிய பாடல். அடுத்த பாடலும் கருவூர் தேவர் பாடிய பாடல் தான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னக மழலை சிலம்பொடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிறை குலை வளர் இளமான் கிண்ணரம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பளை செய் கீழ் கோட்டூர் மன்னவன் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனனே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது தன்னகத்துள்ளே தன்னுள்ளே என்ன பண்ணுதான் இனிய ஒளியை எழுப்பக்கூடிய அந்த சிலம்பு, சதங்கை, உடுக்கை, பாதுகை இதெல்லாம் திருநீரு இனிய சிரிப்பினையும் மழலை மொழிகளையும் உடைய கங்கை, தேன் பொருந்திய கொன்றை மலர், இளம்பிறை தளிர்களை தின்று வளரக்கூடிய அந்த இளைய மான், கிண்ணரம் என்ற நரம்பு கருவி, மத்தளம், மழலை போன்ற இனிய ஒளி எழுப்பக்கூடிய யாழ், வீணை இவற்றால் ஆரவாரம் மிகுகின்ற கீழ்கோட்டூர் மன்னவனாய் மணி அம்பலத்துள் நின்று ஆடுகின்ற பெருமான் என் மனத்துள் புகுந்து விட்டான். அப்ப அந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு இசை கருவிகள், அதாவது சிலம்பு இதெல்லாம் வந்து ஒளி எழுப்பக்கூடியது. சிலம்பு, சதங்கை இதெல்லாம் வந்து ஒளி எழுப்பக்கூடியதுதான். உடுக்கை அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய கையில் இருக்கக்கூடியது வந்து அந்த உடுக்கை ஒளி. ஏன்னா நம்ம பார்த்தோம் உடுக்கை அப்படிங்கும் பொழுது இது வந்து எந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனை நம்ம வந்து வழிபடும் பொழுது வரும். இந்த குடுகுடுப்பை சொல்லக்கூடிய இந்த செய்திகளையும் உடுக்கை வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாடல்ல வந்து உடுக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிண்ணரம் அப்படிங்கிறது இது ஒரு நரம்பு கருவி அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். அதே நேரத்துல மத்தளம் இது போன்ற இசை கருவிகளை பற்றிய செய்திகளை வந்து இந்த பாடல்ல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த பாடலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தலை தவள் முழுப்பும் தவள நீற்று ஒளியும் சங்கமும் சகடையின் முழக்கும் குலைதவள் செவியும் குளிர் சடை தெண்டும் குண்டையும் குழாங்கொடு தோன்றும் கிளைத்தவள் கனகம் பொலியுநீர் பழனம் கெழுவு கம்பளை செய் கீழ் கோட்டூர் மலைதவள் மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தர் தம் வாழ்வு போன்றதுவே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வில்வம், வன்னி முதலிய தலைகள் பொருந்தி முடியும் வெள்ளிய திருநீற்றின் ஒளியும், சங்கு வளையல்கள், உடுக்கை இவற்றின் ஒளியும், காதணியை அணிந்த செவியும், குளிர்ந்த சடையின் திரட்சியும், எருதும் திரள் திரளாக தோன்றுகின்ற ஒளி வீசும் பொற்கொடிகளை தோற்றுவிக்கின்ற நீர்வளம் மிக்க வயல்களிலேயே ஆரவாரம் மிக்கிருக்கும் கீழ்கோட்டூரில் உள்ள மேகங்கள் தன்மீது தவழுமாறு உயர்ந்த உயரத்தை உடைய மணி அம்பலத்தில் நின்றாடும் வலிமை மிக்க சிவபெருமானினுடைய செல்வங்களாக காணப்படுகின்றன. அப்ப அந்த சிவபெருமானினுடைய செல்வங்களாக சொல்லும் பொழுது எல்லா செய்திகளையும் சொல்றாரு. ஏன்னா வில்வம், வன்னி இதெல்லாம் வந்து மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தலைத்து ஓங்கி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த திருநீற்றினுடைய ஒளி அப்படி திருநீரை
அணிந்தோம்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒளி வந்து பிரகாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து உடுக்கையினுடைய ஒளி அப்படின்னு சொல்றாங்க. சங்கு வளையல்கள் ஒன்றோடொன்று மோதுவதால் ஏற்படக்கூடிய ஒளியும் உடுக்கையினுடைய ஒளியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல வந்து இறைவன் வந்து என்ன காதணி அணிஞ்சிருக்காங்க, எல்லா செய்திகளையும் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இசை கருவிகளாக உடுக்கை அப்படிங்கிற செய்திகளை வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துந்துபி குழல் யாழ் மொந்தை வான் இயம்ப தொடர்ந்து இருடியர் கணம் துதிப்ப நந்திகை முழவம் முகிலென முழங்க நடம்புரி பரமர் தம் கோயில் அந்தியின் மறைநான்கு ஆரணம் பொதிந்த அரும்பெறல் மறைபொருள் மறையோர் சிந்தையில் அரும்பும் பெருப்பெற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, துந்துபி, வேங்குழல், யாழ், மொந்தை இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா தோற்கருவி அப்படின்னு சொல்றோம். தோற்கருவி இவற்றினுடைய ஒளி என்ன பண்ணுதான், வானளவும் சென்று ஒலிக்கக்கூடிய இந்த இசைக்கருவிகளினுடைய ஒளி வந்து வானளவும் சென்று ஒலிக்கக்கூடியதாக இருக்கு. முனிவர் குலாம் தொடர்ந்து துதிக்க, அந்த முனிவர்கள் எல்லாம் தொடர்ந்து துதிக்க, துதி பாடல்கள் மூலமாக துதிக்க, நந்தி தேவர் என்ன பண்றாராம், அவருடைய கைகளால் முழக்கும் முழவம் மேகத்தை போல முழங்க. அந்த நந்தி தேவர் வந்து அவருடைய கைகளால முழங்குறாரு. அந்த முழக்கம் என்ன பண்ணுதான், மேகத்தை போல முழங்க கூத்து நிகழ்த்தும் சிவபெருமானுடைய கோயில். அப்ப அந்த சிவபெருமானினுடைய கோயில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கருவூர் தேவர் சொல்லும் பொழுது இவ்வளவு ஒரு சிறப்பா சொல்றாரு. அதாவது துந்துபி, வேங்குழல், யாழ், மொந்தை அப்படிங்கிற இந்த தோற்கருவிகள் எல்லாம், இந்த தோற்கருவிகளின் ஒளி என்ன பண்ணுதான், வானளவு சென்று வானை பிளக்கக்கூடிய அளவுக்கு ஒளி இருக்கு. அதே நேரத்துல முனிவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மந்திரங்கள் மூலமாக பாடல்களை வந்து பாடுகிறார்கள். அதே நேரத்துல நந்தி தேவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கைகளின் மூலமாக அந்த முழக்கக்கூடிய முழக்கம் என்ன பண்ணுதான், மேகத்தை போல முழங்குது. அப்படிப்பட்ட இடத்துல கூத்து நிகழ்த்தக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கோயில் அந்தி காலத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களை உடைய 4 வேதங்களிலும் உள் அமைந்த ரகசிய பொருள்கள் வேதியருடைய உள்ளத்தில் புலனாகின்ற பெரும்பற்ற புலியூரில் உள்ள திருவளர் திருச்சிற்றம்பலமே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்களை இசைக்கருவிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து இன்றைய நிகழ்வுல 9ஆம் திருமுறையில் இசை கருவிகள் அப்படிங்கிற நிகழ்வுல எப்படியெல்லாம் இந்த 9ஆம் திருமுறையில இசை கருவிகளை நம்மளுடைய அடியார்கள் வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்ம இன்றைய செய்திகளை நம்ம வந்து சிந்திச்சிருக்கோம். நான் உயர்வதற்கு ஈசன் மட்டுமே துணை என்று கூறி என் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.